Hello guys, welcome to Brace Coder. இந்த வீடியோவில் நாம SQL பற்றி பார்க்க போகிறோம். ஸோ SQL-உடைய அப்ரிவேஷன் பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். இந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸ் அண்டரில் நமக்கு நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அண்டரில் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேனேஜ்னா என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு டேபிள், ஓகே, அந்த டேட்டா பேஸ் அண்டரில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம்னாக்கா இந்த SQL கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். அந்த டேபிளில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணாலோ அப்டேட் பண்ணாலோ டிலீட் பண்ணாலோ செலக்ட் பண்ணாலும் இந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜை நம்ம காமனாக 4 டைப்பாக பிரிக்கலாம். அதாவது இதில் பார்த்தோம்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம பேசிக்காக இந்த 4 டைப் ஆஃப் கமெண்ட்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த கமெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா DDL, DML, TCL அண்ட் DCL. இந்த 4 டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் தான் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் DDL கமெண்டில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ DDL அதோடைய அப்ரிவேஷன் பார்த்தோம்னாக்கா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் நேம்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா, டேட்டாவை டிஃபைன் பண்ணுறோம். டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம்னாக்கா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டேபிள் தேவை. அந்த டேபிள் எந்த டெஃபினிஷனில் தேவை, அந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷனை கொடுக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ நான் பார்த்தோன்னாக்கா இங்கே எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஒரு டேபிள்னு சொல்லுவோம். ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ரோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன காலம்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபைன் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஐடி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், மொபைல் நம்பர், ஹையர் டேட், சேலரி, எம்ப்ளாயோடைய மேனேஜர் யாரோ அந்த மேனேஜர். ஸோ இந்த மாதிரியான நம்ம நம்பர் ஆஃப் காலம்ஸ், எத்தனை காலம்ஸ் எல்லாம் நம்மளால் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அந்த காலம்ஸ் எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணணும். DDL கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம். காலம்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கிரியேட் பண்ண காலத்தில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணி அந்த காலத்தோடைய நேமையோ அல்லது அந்த காலத்தோடைய சைஸையோ நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ரீநேம் டேபிள். ஸோ ரீநேம் டேபிள் எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம ஒரு டேபிள் எம்ப்ளாயின்ற டேபிள் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த எம்ப்ளாயின்ற டேபிளை நம்ம எம்ப்ளாயீஸ் இன்னும் மாற்றிக்கலாம் அல்லது EMP அப்படி மாதிரி இந்த மாதிரி நம்ம எப்போனாலும் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக தான் இந்த ரீநேம் டேபிள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ராப் டேபிள். ஸோ இந்த ட்ராப் டேபிள்ன்றது வந்து அந்த டேபிளை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ராப் டேபிள் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ரங்கேட் டேபிள்ன்றது வந்து டேபிள் இருக்கும், பட் அந்த டேபிள் அண்டரில் இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரங்கேட் டேபிள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கமெண்ட். ஸோ அந்த ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கு இல்லையா? அந்த டேபிள் எதுக்காக, எந்த பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம் அல்லது ஏதாச்சும் ஒரு கமெண்ட் இந்த டேபிள் அந்த டேபிள் பற்றினா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை நம்ம கமெண்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கமெண்ட்டை நம்மளால் செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ DDLன்றது வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அந்த டேபிள் கிரியேட் பண்ண காலத்தில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும்னாக்கா ஆல்டர் டேபிள் கொடுப்போம். அதேமாதிரி அந்த டேபிளோடைய நேமை மாற்றணும்னாக்கா ரீநேம் டேபிள் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு டேபிளை டீல் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராப் டேபிள்கிட்ட கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரோஸை மட்டும் எல்லா ரோஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு, எல்லா டேட்டாவையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரங்கேட் டேபிள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா DML கமாண்ட். ஸோ இந்த DMLோடைய அப்ரிவேஷன் பார்த்தோம்னாக்கா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ டேட்டாவை நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த டேபிள் கிரியேட் பண்ண டேபிளில் நம்ம ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணோம்னாக்கா இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த இன்சர்ட் பண்ண வேல்யூவில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணோம்னாக்கா நம்ம இந்த அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம இன்சர்ட் பண்ண கமாண்ட் தேவையில்லை அல்லது ஒரு செட் ஆஃப் ரோஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா டிலீட் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா TCL கமாண்ட், அதாவது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் பேர்லேயே இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இன்சர்ட் பண்ண ரோஸ் எல்லாமே டேட்டா பேஸில் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகுது. அது ஒரு டெம்பரரியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டெம்பரரியாக இருக்கிறத நம்ம சேவ் பண்ணணும். நம்மளுடைய டேட்டா பேஸில் சேவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கமிட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் இன்சர்ட் பண்ண அல்லது ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா, ஏதாச்சும் டெலிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அது எல்லாமே பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கமிட்ன்ற ஒரு கமெண்ட் கொடுப்போம். ஸோ இந்த ஒன்ஸ் இந்த கமிட்ன்ற கமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் ரோல் பேக் பண்ண முடியாது. ரோல் பேக்ன்ற கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னாக்கா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு தப்பான கலர் கொடுத்துட்டனாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு லைன், ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதை ரோல் பேக் பண்ணுவோம். அதாவது இப்போ நம்ம என்ன கோடு போட்டோமோ அந்த கோடு இல்லாத மாதிரி ஆக்குறோம் இல்லையா? ஸோ அதுக்கு
கோடு போடுறதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருந்துச்சோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து நிற்போம். நம்ம 1 பை 1 ரோ இன்சர்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண ரோ நமக்கு தேவையில்லை, அதை வந்து ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ரோல் பேக் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த இப்போ லாஸ்ட்டாக என்ன ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணோமோ அந்த வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் ஆகிட்டு அந்த இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் டேட்டாஸ் இருந்துச்சோ அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம ரோல் பேக் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த்து பார்த்தாக்கா டிசிஎல் கமாண்ட். ஸோ டிசிஎல் கமாண்ட்ன்றது வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இதுலேயே பேரில் இருக்குது பார்த்தீங்களா, டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒரு டேட்டாபேஸ் அண்டரில் ஒரு யூசருக்கு அண்டரில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் இன்னொரு யூசருக்கு நம்ம கொடுக்கணும். அதாவது இன்னொரு யூசரால் அந்த டேபிளில் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து இன்னொரு யூசரால் செலக்ட் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும், டிலீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பர்மிஷனை நம்ம கிராண்ட் பண்ணுறோம். ஓகே, அந்த கிராண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிராண்ட் பர்மிஷன். ஸோ கிராண்ட் பர்மிஷனில் பார்த்தோம்னாக்கா நமக்கு 2 டைப் ஆஃப் பர்மிஷன் ப்ரைவிலேஜஸ் நம்ம கொடுப்போம். ஒன்று பார்த்தாக்கா சிஸ்டம் லெவல் ப்ரைவிலேஜ், ஆப்ஜெக்ட் லெவல் ப்ரைவிலேஜ். நெக்ஸ்ட் பார்த்தாக்கா ரிவோக் கமாண்ட். ஸோ இந்த ரிவோக் கமாண்ட் எதுக்காகனா நம்ம கிராண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவிலேஜை நம்ம ஒருத்தருக்கு கிராண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கிராண்ட் பண்ண ப்ரைவிலேஜை நம்ம ரிவோக் பண்ணுறதுக்கு இந்த ரிவோக் ப்ரைவிலேஜ் பார்த்தோன்னாக்கா டிஆர்எல் கமாண்ட். ஸோ டிஆர்எல்ன்றதுடைய அப்ரேஷன் பார்த்தோன்னாக்கா டேட்டா ரிட்ரைவல் லாங்குவேஜ். ஸோ பேரில் இருக்கிறதுங்களா டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ செலக்ட்ன்ற கமாண்ட் தான் நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செலக்ட் கமாண்டுக்கு அண்டரில் நமக்கு 4 டைப் ஆஃப் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதில் பார்த்தாக்கா ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் டூ ஆர் மோர் டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்மளால் ஜாயின் பண்ணி ஒரே இடத்துல நம்மளால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தாக்கா அதே மாதிரி தான் யூனியன், இன்டர்செக்ட், எக்ஸப்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. செலக்ட்லேயே நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.